இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி நம்ம ஷால்லாம் அடுக்கி வச்சு ஒரு ஷால் எடுக்கும்போது இது எல்லாமே கீழே விழும். இதுலேருந்து எஸ்கேப் ஆக ஒரு ஐடியா. நம்ம யூஸ் பண்ணி போரடிச்சு போன பழைய மெட்டல் வளையலும் சின்ன சின்ன பீட்ஸும் தேவை. வளையல் கட் பண்ணி 2 பக்கம் கார்னரையும் ஷார்ப் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த பீட்ஸ் நம்ம செட் பண்ண கரெக்டாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. கையில் போட்டு பார்த்து சூப்பராக இருக்க ப்ரேஸ்லெட் மாதிரி. இதுவும் நல்ல ஐடியா தான். இதை வச்சு இன்னொரு ஐடியாவும் பண்ணலாம் வாங்க. நமக்கு எத்தனை வளையல் தேவையோ அதை கட் பண்ணி பீட்ஸ் வச்சு ரெடி பண்ணிக்கணும். இப்போ ஷால் ஒன்று எடுத்து அது கரெக்டாக மடித்து ரொட்டேட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பேங்கிள்ஸ் எடுத்து இதில் டைட்டாக ஃபிட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நமக்கு தேவைப்படுற ஷால் மடித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணால் கொஞ்சம் எளுப்பாக தான் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா வேலை மெனக்கிட்டு செஞ்சிட்டோமே, இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணுன்ட்டு நமக்கே பொறுப்பு வந்துடும். பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்குது, செய்கிறதும் ரொம்ப சுலபமாக இருக்குது. பாருங்கள், துணியோட திக்னஸ் தகுந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். சின்ன டவல்லாம் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி வைக்கும் போது யூஸ் பண்ண வசதியாக இருக்கும். இந்த அளவுக்குலாம் ரெடி பண்ணால் நமக்கு பொறுமை கிடையாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னொரு சூப்பர் ஐடியா. இந்த மாதிரி நம்ம ஃபோல்டு பண்ணி நம்மள்கிட்ட இருக்கவே இருக்குது ரப்பர் பேண்ட். இது வந்து ஃபேப்ரிக் ரப்பர் பேண்டு தான் செட் ஆகும். நார்மல் ரப்பர் பேண்ட் வந்து அந்த துணியிலேயே நமக்கு ஸ்டிக் ஆகிடும். அதனால் இந்த மாதிரி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ஐடியா தான். இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா உள்ள துணி எதுவும் கலையாமல் அப்படியே நீட்டாக இருக்குது. பாருங்கள், இதுக்காக தான் இந்த ஐடியா. ஐடியா பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ்.